ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் நம்பர் 26 தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, லெஃப்ட் மார்ஜின் 10, ரைட் மார்ஜின் 75 செட் பண்ணுவோம். இப்போது ஹெட்டிங்க்கான கால்குலேஷன் பார்த்துடலாம். ஃபார்மேட் பிரகாரம் 65 எடுப்போம். ஹெட்டிங்கோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸோடு சேர்த்து 24 இருக்குது. மைனஸ் பண்ணிக்கலாம், 41. இப்போது இந்த 41 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் 42 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்க போகிறோம். அது கூட 10 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 31 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போது 31வது டிகிரியில் இன்கம் த்ரோ ஹவுஸ் டேக்ஸ் அப்படிங்கிறத அடிப்பீங்க. இந்த ஹைஃபனுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் விட வேண்டாம், சரிங்களா? ஸோ ஸ்பேஸ் இல்லாமே இங்கே வந்துட்டு நம்ம அப்படி கண்டினியூஸாக அடிக்கணும். கிளியராக இருக்குங்களா? இங்கே வந்து DISTS டாட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஷார்ட் ஃபார்ம் தானே. இது ஃபுல்லாக அடிக்கணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக அடிக்கணும். ஃபுல்லாக அடிக்கிறப்போ டாட் வைக்க மாட்டோம். அப்போ இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 9 டிஜிட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ரைட்டு. இப்போ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் காலமில் இருந்து தான் நம்ம கால்குலேஷன் போடுவோம். இது பேசிக்காக தெரிஞ்சது தான். இந்த லாஸ்ட் காலமில் ஹெட்டிங் பெருசா இல்லை உள்ளே இருக்க நம்பர் வேல்யூஸ் பெருசா அப்படிங்கிறத பாருங்கள். ஹெட்டிங் 7 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க நம்பர்ஸில் 8 டிஜிட்டில் இருக்கிறதா பெருசு. டிஆர்எஸ்னால் என்ன? டிரான்ஸ்லேட். இந்த நம்பர் அப்படியே இங்கே வரும், இந்த நம்பர் அப்படியே இங்கே போகும். அப்படி இந்த நம்பர் இங்கே வந்தாலுமே 8 டிஜிட் தான். அப்போ காலம்லேயே எது பெருசு? இந்த நம்பர் தான் பெருசு, 8. அப்போ அந்த 8 எடுக்க போகிறோம். ரைட் சைட் மார்ஜின் 75 மைனஸ் 8 தானே பெருசு, அது கூட +2 வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே வர எல்லா வேல்யூ கூடயும் +2 ஆட் பண்ணுவோம். ஏன் +2 ஆட் பண்ணுறோம்? இந்த லைனுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ், பின்னாடி ஒரு ஸ்பேஸ், எல்லா இடத்துலையும் விடணும். அதை கன்சிடர் பண்ணுறதுக்காக +2 ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதை மறந்துடக்கூடாது. அப்போது 8 + 2 10, மைனஸ் பண்ணால் 65. இதை அப்படியே அடுத்த லைன் கொண்டு வந்துக்கலாம். மைனஸ் அடுத்த காலம் பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 7 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க நம்பர் தான் 8 டிஜிட்டில் இருக்குது. அப்போ காலம்லேயே எது பெருசு? நம்பர் தான் பெருசு, 8. அப்போ 8 + 2 10, மைனஸ் பண்ணால் 55. இதை அப்படியே அடுத்த லைன் கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த காலம் பாருங்கள். அடுத்த காலமில் ஹெட்டிங் வந்து 7 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ காலமில் எது பெருசு? இந்த நம்பர் தான் பெருசு, சரிங்களா? ஸோ 8. 8 + 2 10, மைனஸ் பண்ணால் 45. இந்த 45 அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துக்கலாம். மைனஸ் அடுத்த காலம் பாருங்கள். இதுலேயும் ஹெட்டிங் 7 டிஜிட், உள்ளே இருக்க நம்பர்ஸில் 8 டிஜிட் தான் பெருசு, சரிங்களா? ஸோ 8 + 2 10, மைனஸ் பண்ணால் 35. இப்போ நம்ம எதோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? லைனோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது இந்த கோடோட வேல்யூ. அப்போ இதெல்லாம் எங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? கிடைச்ச வேல்யூ கூட +2 வந்துட்டு ஆட் பண்ணுங்க. 65 கூட 2 ஆட் பண்ணால் 67, 55 கூட 2 ஆட் பண்ணால் 57, 47, 35 கூட 2 ஆட் பண்ணால் 37. அப்போ இதை தான் நம்ம டிகிரியாக கன்சிடர் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிளியராக இருக்குங்களா? ஓகே. இப்போ இன்னொரு டவுட் வரலாம். 1900 இங்கே 2க்கு பதிலாக 3 வரும். ஓகே, 1993-94 அப்படின்னு இருக்குது. சில பேர் என்ன டவுட் கேட்பீங்கன்னா, அப்போ இதே வந்து ப்ரீஃபாக அடிக்கணுமா, அதாவது 1994ன்னு ப்ரீஃபாக அடிக்கணுமா அப்படின்னு டவுட் கேட்பீங்க. அப்படி அடிக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு 4 டிஜிட் மட்டும்தான் நம்மளுக்கு, அதாவது ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் நம்மளுக்கு 4 டிஜிட்டில் கொடுத்துருக்காங்க எல்லா காலம்லையுமே. அடுத்த டிஜிட் எல்லாமே 2 டிஜிட்டாக தான் இருக்குது. அடுத்த இயர் எல்லாமே இப்போ எல்லா காலம்லையுமே அப்படி தான் இருக்குது. அப்போ அதவே நீங்கள் அதில் இருக்க மாதிரியே அடிச்சிருங்க. கிளியராக இருக்குங்களா? அட் த சேம் டைம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமா நான் கொடுத்துருக்கேன். இப்போ கமா கொடுக்காம தானே இந்த நம்பர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. மற்ற இடத்துல எல்லாம் பாருங்கள். ஸோ 2 டிஜிட்டுக்கு முன்னாடி டாட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வருது, அதுக்கு முன்னாடி கமா வந்திருக்கு. அப்போ நீங்கள் அதே மாதிரி கமா கொடுத்துடணும். கமா கொடுத்து தான் அடிக்கணும். ஒரு இடத்துல அப்படி ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கமா கொடுக்காத இடத்துலையும் கமா கொடுத்து அடிக்கணும். இது பேசிக்காக எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயும் நம்ம ஃபாலோ பண்ணுறது தான். ஓகேங்களா? இது எல்லாமே 10வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சது தான். ஓகே, இப்போ இந்த ₹1000 இதுக்கான கால்குலேஷன் பார்த்துடலாம். இது எப்படி இருக்குது? 4 காலமுக்கும் பொதுவாக இருக்குது. அப்போ இந்த 4 காலமோட வேல்யூவை ஆட் பண்ணணும். வேல்யூங்கிறப்ப எங்கேருந்து எடுக்கணும்? இதுதான் அந்த வேல்யூஸ். அப்போ இந்த 4 காலமோட வேல்யூவையும் ஆட் பண்ணுங்கள். 40 தானே, 40 மைனஸ் இதோட கவுண்டிங் 20, மைனஸ் பண்ணால் 20 வரும். 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் 10 வரும். அந்த 10 கூட ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ
45 கடைசியாக ஃபார்மேட் பிரகாரம் 1 ஆட் பண்ணுங்கள் 46. 46வது டிகிரியில் ருபீஸ் இன் 1000 அப்படிங்கிறத அடிப்பீங்க. கிளியராக இருக்குங்களா? அடுத்து டிஸ்ட்ரிக்ட்ஸ் இது ஃபுல்லாக அடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ, இது லைன் வேல்யூ, இதுதான் ஃபஸ்ட்டு காலம். 35 மைனஸ் லெஃப்ட் மார்ஜின் 25 மைனஸ் இதோட கவுண்டிங் 9 டிஜிட்டில் இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் பண்ணால் 16 வரும், 2ஆல் டிவைட் பண்ணால் 8 வரும். இப்போது லெஃப்ட் மார்ஜினை ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணியிருப்போம், அது கடைசியாக ஆட் பண்ணிடுங்க 18. 18வது டிகிரியில் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறது அடிப்பீங்க, டாட் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே ரைட்டு. இப்போ இங்கே வந்துடலாம். நம்ம டிகிரிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். எது எந்தெந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ இந்த காலம்லேயே எது பெருசுன்னு பார்த்தோம். 8 டிஜிட்டில் இருக்க நம்பர் வேல்யூ தான் பெருசு. ஹெட்டிங் சின்னது தானே. அப்போது நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன? 37. 37வது டிகிரியில் 8 டிஜிட்டில் என்ன நம்பர்லாம் இருக்கோ அதெல்லாம் 37வது டிகிரி. கிளியராக இருக்குங்களா? அடுத்து 7 டிஜிட்டில் இருக்கு இல்லையா? அந்த நம்பர் எப்படி அடிப்போம்? டிஜிட் வைஸ் அடிப்போம். டிஜிட் வைஸ் அடிக்கணும். பெரிய நம்பருக்கு சின்ன நம்பரை டிஜிட் வைஸ் அடிக்கணும். சரிங்களா? அப்போ 7 டிஜிட் அப்படிங்கிறப்போ இந்த 3க்கு நேராக தானே வரும். அப்போ 38வது டிகிரி. ஃபஸ்ட்டு வேல்யூ 37, இது 38. 38வது டிகிரியில் 7 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாம் நம்ம அடிக்கும். சரிங்களா? அடுத்து ஹெட்டிங் 7 டிஜிட் தான். அப்போ இது என்ன பண்ணணும்? சென்டர் பண்ணணும். பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும். 8ல் 7 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 1. 8 - 7 டிஃப்ரென்ஸ் 1. ஒரே ஒரு வேல்யூ விடலாம், 38. இதுவும் 38வது டிகிரியில். சரிங்களா? நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பரை டிஜிட் வைஸ் அடிக்கணும். இங்கே இருக்க அந்த பெரிய வேல்யூக்கு சின்ன வேல்யூவை சென்டர் பண்ணி அடிக்கணும். சரிங்களா? மைனஸ் பண்ணி சென்டர் பண்ணி அடிக்கணும். ஓகே. அடுத்து செகண்ட் காலம். இதில் எது பெருசு? 8 டிஜிட்டில் இருக்கிறது தானே பெருசு. இப்போ 47வது டிகிரியில் 8 டிஜிட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 47வது டிகிரி. 7 டிஜிட்டில் இருக்கிறது ஒரே ஒரு ஸ்பேஸ் தள்ளி போகுமா? அப்போது 48. 7 டிஜிட்டில் இருக்க நம்பர் எல்லாம் 48வது டிகிரி. ஓகே. ஹெட்டிங் என்ன பண்ணணும்? சென்டர் பண்ணணும். 8 - 7 டிஃப்ரென்ஸ் 1. ஒரே ஒரு வேல்யூ விட்டால் இதுவும் 48வது டிகிரி. கிளியராக இருக்குங்களா? அடுத்த காலம். ஸோ 57வது காலம்லேயே எது பெருசு? நம்பர் தான் பெருசு. 8 டிஜிட்டில் இருக்க நம்பர் தான் பெருசு. 57வது டிகிரியில் 8 டிஜிட்டில் இருக்க எல்லா நம்பருமே அடிப்பீங்க. 7 டிஜிட்டில் இருக்கிறத டிஜிட் வைஸ் அடிக்கணும். ஒரே ஒரு ஸ்பேஸ் தள்ளி போகும். அப்போ 58. இதுவும் 58வது டிகிரி தான். ஏன்னா ஆல்ரெடி நான் இங்கே சொல்லிட்டேன் இல்லையா எப்படி சென்டர் பண்ணணும்னு, அதே பேசிக் தான். ஸோ லாஸ்ட் காலம் இதுலேயும் நம்பர் தான் பெருசு. 8 டிஜிட்டில் இருக்கிற நம்பர்ஸ் தான் பெருசு. ஸோ 67வது டிகிரியில் 8 டிஜிட்டில் என்ன நம்பர்லாம் இருக்கோ அதெல்லாம் அடிப்பீங்க. 7 டிஜிட்டில் இருக்கிறத டிஜிட் வைஸ் அடிக்கணும். ஒரே ஒரு ஸ்பேஸ் தள்ளி போகும். 68வது டிகிரி. இதுவும் 68வது டிகிரி. ஓகேங்களா? மற்றது பேசிக்காக இந்த 5க்கு பதிலாக என்ன வேல்யூ வரும்? ஸோ இங்கே 5க்கு பதிலாக 5 வரும், 7க்கு பதிலாக 6 வரும் அப்படிங்கிற வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சது தான். வேலூர் அப்படிங்கிறது மொத்தமாகவே இங்கே வந்துடும். இந்த வேலூரோட ரோ மொத்தமாக வந்துடும். ஸ்டெட் அப்படின்னா இது அப்படியே அடிக்கணும். சரிங்களா? திண்டுக்கல் அப்படிங்கிறது அப்படியே அடிக்கணும். 3ங்கிற நம்பர் இங்கே வரும். ஸோ டிரான்ஸ்லேட்னா இந்த நம்பர் முன்னாடி போக இது பின்னாடி போகுது பார்த்தாச்சு. ஓகே. டீனா டெலிட் பண்ண சொல்கிறாங்க இங்கே. ஓகேங்களா? ஸோ 7 டிஜிட் தான் வரும் இது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின் நம்பர் 26 பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.